திருச்சியில் ஆய்வு நடத்துவதற்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பஞ்சப்பூரில் புதிய பேருந்து நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். இதையடுத்து அவர் உரையாற்றி வரக்கூடிய காட்சிகள் நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், என்னுடைய ஆரியர் சகோதரர் நேரு அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேருவை பாராட்டுறது என்னை நானே பாராட்டிக்கிற மாதிரி தான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுள் கலந்தவர் நேரு அவர்கள். இந்த தீரர்கள் கோட்டத்தோட தலைமை தீரர் நம்ம நேரு. பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்சு அதையெல்லாம் வென்று இந்த மத்திய மண்டலத்தை வலுவாக வளர்த்தெடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது அத்தனையும் இந்த இயக்கத்துக்காக, எங்களுக்காக, நமக்காக தாங்கிக்கிட்டார் நேரு அவர்கள். பெருமையோடு சொல்றேன், இப்போ அதே உறுதியோடும் மனவலிவோடும் செயல்பட்டு வரார். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த அமைச்சரவையில் அவருக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையை வழங்கணும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகரங்கள், நகரங்கள், பேரூர்கள் அனைத்திலும் மிக சிறந்த வகையில் வளர்த்து வருகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நான் பஞ்சப்பூர்ல திறந்து வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். அதை பார்த்தவுடன் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது பஞ்சப்பூர் அல்ல, எல்லா ஊரையும் மிஞ்சப்போக மிஞ்சப்பூர்னு தோணுச்சு. ஒரே நேரத்தில் 401 பேருந்துகளை நிறுத்துகிற வகையில் பிரம்மாண்டமான பேருந்து முனையமா அது அமைக்கப்பட்டிருக்கு. பசுமை சூழ்ந்ததா இருக்கு. பார்க்கிங் வசதி, ஏர் கண்டிஷன், ஏசி ரூம்ஸ், லிஃப்ட், எஸ்கலேட்டர், கடைகள்னு ஒரு விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளோட அந்த பேருந்து முனையத்தை உங்களுக்காக நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட இதய பகுதியாக விளங்குகிற இந்த திருச்சிக்கு இப்படி ஒரு பேருந்து முனையம் நிச்சயம், அவசியம், தேவைதான். நேரு அவர்கள் அவருடைய திருச்சி மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சரும் இருக்கிறார், நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் மட்டும் என்ன லேசுப்பட்டவரா என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல, பெருமையின் அடையாளம்னு சொன்னார். நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆண்டும் அப்படித்தான். கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு. இடைநீற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாமல் இருக்கக்கூடிய மாணவர்களையும் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்கள மீண்டும் பள்ளிக்கு அனுப்புகிறோம். அதே போல் கடந்த 2002ஆம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ
அங்க இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி இதை விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே அங்க படிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நேற்றைய தினம் துவாக்குடியில திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டடங்களையும் உருவாக்கிட்டு வரோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார். அது மட்டுமல்ல, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலக மாதிரி என்னோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு. நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட சொன்னேன், இந்த அரசோட வெற்றி என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் வெற்றி அல்ல, அமைச்சர்கள் அதிகாரிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னேன். அந்த வகையில் இந்த 2 அமைச்சர்களுக்கும் துணையா இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் செலுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆளாக்கிய பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இந்த திருச்சிக்கும் இந்த திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.